ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்றைய இல்லம் தேடி இறைவனில் நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் அருள்மிகு கோமலவல்லி தாயார் உடனுரை சோழீஸ்வரர் திருக்கோயிலின் சிறப்பு பற்றிதான் நாம் இங்கு பார்க்க இருக்கிறோம். இந்த திருக்கோயில் திருச்சி மாவட்டத்தில் திருவெறும்பூர் அருகிலுள்ள துவாக்குடியிலே அமைந்துள்ளது. இரண்டாம் குலோத்துங்க சோழ மன்னன் கட்டிய ஆலயமே துவாக்குடியில் உள்ள சோழீஸ்வரர் திருத்தலம். இரண்டாம் குலோத்துங்க சோழனின் தங்கை கோமலவல்லி தன் தங்கைக்கு திருமணம் செய்து வைக்க எண்ணிய மன்னன் அவளது ஜாதகத்தை அரசு ஜோதிடரிடம் காண்பித்து கணிக்கச் சொன்னான். ஜோதிடர் சொன்ன செய்தியை கேட்ட மன்னன் அதிர்ச்சிக்கு உள்ளானான். கோமலவல்லியின் ஜாதகத்தில் நாகதோஷம் இருப்பதாகவும் அதற்குரிய பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்றும் ஜோதிடர் கூறினார். அரசன் தாம் வணங்கும் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டார். அப்போது இங்கு ஓர் ஆலயம் கட்டு, உன் தங்கையின் தோஷம் விலகும் என்று அசரீரி ஒலித்தது. அந்த அசரீரியை தெய்வத்தின் குரலாய் உணர்ந்த மன்னன் ஓர் ஆலயம் கட்டி முடித்தான். இரண்டாம் குலோத்துங்க சோழனான அந்த மன்னன் கட்டிய ஆலயத்தில் அருள் பாலிக்கும் இறைவன் பெயர் சோழீஸ்வரர். இறைவிக்கு தன் தங்கை கோமலவல்லியின் பெயரையே சூட்டினான். அந்த ஆலயமே துவாக்குடியில் உள்ள சோழீஸ்வரர் ஆலயம். ஆலயம் கீழ் திசை நோக்கி அமைந்துள்ளது. முகப்பை தாண்டியதும் விசாலமான நடைபாதை, நடுவே நந்தியம்பெருமான் அருள் பாலிக்கிறார். அடுத்து இறைவியின் மகாமண்டபம் உள்ளது. மண்டப நுழைவு வாயிலின் இடதுபுறம் பிள்ளையாரும் வலதுபுறம் முருகப்பெருமானும் துவார பாலகர்களாக குழுவிருக்க, மகாமண்டபத்தின் வலப்புறம் அன்னை கோமலவல்லியின் சன்னதி அமைந்துள்ளது. கருவறையில் அன்னை நின்ற கோலத்தில் 4 கரங்களுடன் காட்சி தருகிறார். அன்னையின் மேல் 2 கரங்கள் தாமரை மலரை சுமந்து நிற்க, கீழிரு கரங்கள் அபய வரத ஹஸ்தமுத்திரையுடன் காணப்படுகிறது. இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.